இந்த வருஷம் என்னால 7 நாள் கந்தசஷ்டி விரதம் இருக்க முடியல. அதனால சூரசம்ஹாரம் அன்னைக்கு 1 நாள் விரதம் இருக்கலான்னு காலையில எந்திரிச்சு குளிச்சுட்டு, வீடெல்லாம் கிளீன் பண்ணி, புத்தகம்லாம் தூத்துட்டு, கோலம் போட்டு, முருகருக்கு மலர்கள் அலங்காரம் பண்ணிட்டு, அப்புறமா விளக்கேத்தி சாமி கும்பிட்டுட்டு, கூடவே சர்க்கோன தீபமும் ஏத்திருந்தேன். நம்ம விரதம் இருக்கும்போது சர்க்கோன தீபம் ஏத்துறது ரொம்ப நல்லது. அதுவும் நெய் விளக்கு ஏத்துறது ரொம்ப நல்லது. ஒரு நாள் விரதம் இருந்தீங்கன்னா, அந்த நாள் ஃபுல்லா பட்னி விரதமா இருங்க. அது ரொம்ப நல்லது. நான் இன்னைக்கு ஃபுல்லாவே பட்னி விரதமா இருந்தேன். அப்புறம் கந்தசஷ்டி பாட்டுலாம் பாடிட்டு, தீபாராதனை காட்டி நான் விரதத்த ஸ்டார்ட் பண்ணிட்டேன். விரதத்திலேயே ரொம்ப சக்தி வாய்ந்த விரதம் இந்த கந்தசஷ்டி விரதம். அதுவும் 7 நாள் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ உங்களால முடிஞ்சதுன்னா நீங்க கண்டிப்பா எல்லாரும் விரதம் இருங்க. உங்களால 7 நாள் விரதம் இருக்க முடியலன்னா, சூரசம்ஹாரம் அன்னைக்கு மட்டும் 1 நாள் மட்டும் விரதம் இருங்க. நம்ம என்ன வரம் கேட்டாலும், கேட்ட வரத்தை கொடுக்கக்கூடியவர் முருகப்பெருமான். கண்டிப்பா நம்ம என்ன வரம் கேட்டாலும் அவர் எனக்கு கண்டிப்பா பண்ணுவாங்க. அப்புறமா ஈவினிங் குமார கோவில் போயிருந்தேன் சூரசம்ஹாரம் பார்க்கறதுக்காக. சூரசம்ஹாரம் பார்த்துட்டு அங்க இருக்க தெப்ப குளத்துல குளிச்சுட்டு, முருகரை கும்பிட்டுட்டு, வீட்டுக்கு வீட்லயும் விளக்கு கொளுத்தி, சர்க்கோரா தீபம் ஏத்தி அதுல விளக்கு கொளுத்திட்டு, அப்புறமா நெய்வேத்தியத்துக்கு தயிர் சாதம் வச்சு, அந்த தயிர் சாதத்தை நான் சாப்பிட்டு விரதத்தை நல்லபடியா பூர்த்தி பண்ணிட்டேன்.